ஹாய் நண்பர்களே. இலை மாப்பிள்ளைலா, நான் தான் உங்கள் நெல்லை வெளி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா பாத்திர கடையில் இருக்கோம். பாத்திரம் எடுக்க போகிறோங்க. வியாபாரத்துக்கு பாத்திரம் எடுக்க போகிறோம். ஒரு அக்காட்ட 2000 ரூபா கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி பாத்திரம் எடுக்க போகிறோம். பாத்திரம் இருந்தால் தான் வியாபாரம் ஓடுமா. அதனால் வந்து பாத்திரம் எடுக்கலான்ட்டு கடைக்கு வந்தாச்சு. தொடர்ச்சி வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்த்தீங்களா எங்கள் அக்கா நானும் பாத்திர கடைக்கு வந்தாச்சு. இங்கே ஒரு அண்ணன் இருக்காங்க, ஓனர். அவங்க ஹோல்சேல் கடை வச்சுருக்காப்புல. பாத்திரம் அலுமினியம் பாத்திரம் எல்லாமே இந்த கடையில் எல்லாருமே எடுப்பாங்களாம். இட்லி குட்டம் இதான் ஓனர் அண்ணே. அண்ணே ஒரு ஹாய் சொல்லிருங்கண்ணே. ஹாய். ஓகே, சூப்பர். விதவிதமாக பானை இருக்குது நண்பர்களே. அலுமினிய பானை எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் ஹோல்சேல் ரேட்டில் கொடுப்பாங்களான்னு சொல்லி சொன்னாங்க. அதான் அந்த கடைக்கு வந்திருக்கோம். எடுக்கா பாட்டுக்கு எடு. 2 லட்சத்துக்கு எவ்வளோ வச்சு 2000க்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்து எடு. பாத்திரம் எடுத்துகிட்டு இருக்கோம் நண்பர்களே. 2 வடை சட்டி எடுத்தாச்சு. வேறு என்ன சட்டி எடுத்துருக்க? சின்ன குச்சிச்சட்டி, சின்ன புட்டுக்கூடம் எடுத்துருக்கா எங்கள் அக்கா. அழகாக இருக்குது புட்டுக்கூடானே, சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது புட்டுக்கூடம். டேமேஜெலாம் வராது. சூப்பர் 916 இல்லைண்ணே, 24 கோல்டு. அடைச்சி பார்த்துக்கோ. புட்டுக்கூடம் கேட்டாங்களா யாரும்? ஏக்கா கேட்டாங்களா? ஓகே. பாத்திரம் எடுத்துகிட்டு இருக்கோம். தொடச்ச வீடியோ பாருங்கள். ஒவ்வொன்றா காமிக்கிறேன் என்னென்ன பாத்திரம் எடுத்துருக்கேன்னு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது ஏக்கா இது எடுத்து வச்சிட்டியா? இந்த பாத்திரம் இதெல்லாம் எடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பானை, ஒரு பெரிய பானை, 1/2 கிலோ அரிசி பொங்குற மாதிரி, 1 கிலோ அரிசி பொங்குற மாதிரி. இது 1.5 கிலோ பொங்குமா? 1.5 கிலோ பொங்குமா? இது 1.5 கிலோ. இது ஒரு சட்டி, மீன் குழம்பு வைக்க மீன் சட்டி மாதிரிங்க. மீன் குழம்பு சட்டி, சின்ன பானை. உருளி. இந்த இது ஒரு சின்ன பானை, இது ஒரு குட்டி பானை. ஓகே. அதுக்கப்புறம் இது ஒரு குட்டி பானைக்கா. இது ஒரு சின்ன பானைங்க. இட்லி சட்டி எடுக்கணுமா? இட்லி சட்டி, இட்லி குட்டம். தொலைச்சா வீடியோ பாருங்க நண்பர்களே. நண்பர்களே, அப்படின்னா நானும் அக்கா வந்து ஆட்டோவில் உட்காந்துருக்கா பாருங்க. வியாபாரத்துக்கு கிளம்பி வந்துட்டோம். இங்கே ஒரு இடத்துல நிற்கிறோம். அடுத்து போகிறோம், வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் நண்பர்களே. தொடச்ச வீடியோ பாருங்கள் சரியா? நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே வீடியோ தொடச்சா பாருங்கள் சரியா? பாருங்கள், வண்டியை காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, எல்லோரும் முதல்ல சாப்பிட்டீங்களா இல்லையா? நான் காலைல தோசை சாப்பிட்டேன். பாருங்கள் பாத்திரம் தெரியுதா நண்பர்களே? இந்த பாத்திரம் எப்படி எடுத்ததுன்னு தெரியுமா? நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த பாத்திரம் எடுக்கிறதுக்கு நம்ம மேகலாத்தை 1000 ரூபா போட்டு விட்டாங்க. அப்புறம் நம்ம விஜயகுமாரி அக்கா அவங்க ஒரு 1000 ரூபா போட்டு, தம்பி நீ எடுத்துருன்னு சொல்லி விஜயகுமாரி அக்கா சொன்னாங்க. 1000 ரூபா கொடுத்து, அப்புறம் மேகலாத்தை 1000 ரூபா கூட இந்த பாத்திரம் எடுத்துகிட்டு மறுமோனே நாங்கள் பாத்திரம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சிலிண்டர் இல்லைங்க வீட்டில். சிலிண்டர் தூக்கி வண்டியில் போட்டாச்சு. சிலிண்டர் கடைக்கு போனோம் ஏற்றதுக்கு. அவங்க சாயங்காலம் வாங்கிட்டாங்க. இது எம்டி சிலிண்டர் தெரியுதா உங்களுக்கு? அதையும் வண்டியில் போட்டு கிடக்கும். இன்னும் வியாபாரம் கை நட்டம் ஆகலைங்க. நம்ம தான் ஆகும். தொடச்ச வீடியோ பாருங்கள் சரிங்களா? தேங்க்யூ நண்பர்களே. எல்லாம் மாப்பிள்ளைலா ஒரு வீட்டில் உட்காந்துருக்கேன். வியாபாரம் எடுக்க. நம்ம ஆட்டோ தெரியுதா அங்கே? இந்த பாருங்கள், பின்னாடி கேமரா காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே. பாருங்க, ஒரு வீட்டில் சிரட்டை, பிளாஸ்டிக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பாத்திரங்கள் உட்காந்துருக்கேன். அக்கா குரங்கு கணக்காக உட்காந்து எப்படி திங்க பாருங்கள். என்னையை விட்டுட்டு 2 பழம் கொடுத்தாங்க. சேச்சி பக்கத்தில் வாரத்தில் கிடக்காங்க பாருங்கள். கொடுக்க மாட்டோம் போகலாம். சேச்சி இங்கே சிரட்டை எல்லாம் எடுக்காங்க. சிரட்டையை வரத்துக்கு பண்ணியப்பான். ஒரு வீட்டில் வியாபாரம் எடுத்துகிட்ருக்கோம். இந்த ஜாக்கில் பிளாஸ்டிக் குப்பி பூரா பைக் போட்டாச்சுங்க. இந்த ஜாக்கில் பூரா பிளாஸ்டிக் குப்பி, இதில் பூரா இரும்பு. இந்த ஜாக்கில் பூரா இரும்பு இருக்குது. அப்புறம் இந்த ஜாக்கில் பாருங்கள், கீழே பீர் குப்பிலாம் கிடக்கா. இந்த ஜாக்கில் சிரட்டை எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். எங்கள் அக்கா என்னமோ தூக்கிட்டு வராளா? என்ன தூக்கிட்டு வரா? ஒன்றே ஒன்று தூக்கிட்டு வரேன். பிளாஸ்டிக்கில் போடுக்கா. பிளாஸ்டிக்கில் போகும், கருப்பு போகும். அப்படி பார்த்தா நானும் கருப்பு தான். கருப்பு போகாதுன்னா என்னச்சு? கருப்புலாம் போகும்ல நண்பர்களே. கருப்பு போகாது எங்கள் அக்கா சொல்லுதா? கருப்பு தானே முத்து, நமக்கு பெரிய சொத்து இல்லையா? ஏக்கா என்னதான் எடுக்க உள்ள கிடந்து? நான் எடுப்போம்லாம் ஏன் லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க? உள்ளே பாம்பும் கிடக்க போகுது கேவலத்துக்கு. பார்த்து எடு. விரவு கடியில் அடிக்கியே ஏதாவது உள்ளே சுருண்டு கிடக்க போகுது பாம்பு. நான் எடுத்த சொன்னால் எடுத்து தர போகிறேன். அங்கேயும் போகிற கை விடாதக்கா. பார்த்து எடுக்கா. சிரட்டை நான் எடுத்தேன்னா எடுக்க போகிறேன். நீ தேவையில்லாத பார்க்க நேருங்க. கதை உடச்சிட்டா. கேவலப்பட்டு போச்சு. வச்சிரு. வீட்டுக்காரங்க கிழிச்சிட போகிறாங்க. வச்சிரு ஏற்ற உடைக்க எல்லாத்தையும். நண்பர்களே, நல்லா அழகான ஒரு லொக்கேஷன் பாருங்க. சூப்பராக செவச்சவேன்னு செம்மண்ணா இருக்குது. மத்தியில் ஏரியாவை ஆட்டோவில் எங்கள் அக்கா உட்காந்துருக்கான். ஆயா வியாபாரமே இல்லை நண்பர்களே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? பொசம் முட்டுதுன்னா இப்படி பொசம் முட்டுதில்லை அப்படி இருக்குது. இன்றைக்கி வியாபாரம் நல்லா இருக்குது. இன்றைக்கி பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தோம். வியாபாரம் ஒரு 3 வீட்டில் தான் மொத்தம் வாங்கியிருக்கோம்.
இப்போ எல்லாம் மழை வர வரது மாதிரி இருக்கு நண்பர்களே. மலங்காடு தான், இது இறக்கம் தான், மறுபடியும் இறக்கமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆக்கிரி கடை துவச்சி போட்ட துணி, அது பழைய இது நல்ல இறக்கமாக இருக்கணும். இறக்கத்தில் போய்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா வீடியோ பாருங்க. வியாபாரம் மேலே ஒரு வீட்டில் நிற்கிறோம். கடைசியாக வியாபாரத்தை முடிச்சு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு வண்டியில் பாருங்கள், வியாபாரம் மேலே காமிக்கிறோம் பாருங்கள். பாருங்க நண்பர்களே, இதான் நம்ம வண்டி. இதில் சிலிண்டர் அடைச்சிருக்கோம். வீட்டுக்கு சிலிண்டர் இல்லை, சிலிண்டர் வாங்கணும், லோடில். இது சிரட்டை சாக்கில் வெறும் பிளாஸ்டிக் போய் எனக்கு வேறு வியாபாரமும் இல்லை. வண்டியில் ஒன்றும் இல்லை. சரி, எங்கள் அக்கா அதில் உட்காந்துருக்கா பாருங்க, வீட்டில் உட்காந்துருக்கா, வியாபாரம் எடுக்க உட்காந்துருக்கா. ரைட் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோஷியல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.